இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு 5 வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சம் தக்காளி எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆயில் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ 1 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் பதுங்க எடுத்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆறுற வரைக்கும் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடும். இப்போ இதை இப்படி போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற விட்டுடலாம். 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட் அது வதக்கும் போதே போட்டுருக்குறோம். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேப்பிலை லாஸ்ட்டாக இப்படி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ மீன் எடுத்து நல்லா கொதி வந்த உடனே அது கொஞ்சம் நல்லா எடுத்து மீனை போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷு போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும், அதுக்கு மேலே விடக்கூடாது.